இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களவையில் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் மசோதாவுக்கு எதிராக கடும் அமளி. பனிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விவாதத்தின் முடிவில் மாநிலங்களவையில் வகுப்பு வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றம். மசோதாவுக்கு 128 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 95 பேர் எதிராகவும் வாக்களிப்பு. சட்டப்பூர்வ அமைப்பான வகுப்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதோரும் இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் பிரச்சினைகளுக்கு எளிதில் தீர்வு காண முடியும் என்றும் மாநிலங்களவையில் அமைச்சர் கிரண் ரிஜிஜு திட்டவட்டம். மத்திய அரசின் வக்ஃப் திருத்த மசோதா அரசியலமைப்பின் மீதான வெட்கக்கேடான தாக்குதல். சமுதாயத்தை பிளவுபடுத்தி பார்க்க வேண்டும் என்ற பாஜகவின் சதி இதுவென்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி விமர்சனம். மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு அளித்ததற்கு எதிர்ப்பு. நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தள எம்பிக்கள் முகமது காசிம் அன்சாரி மற்றும் நவாஸ் மாலிக் ஆகியோர் திடீர் ராஜினாமா. கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். மாநிலங்களவையில் வக்ஃப் மசோதா தொடர்பான விவாதத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டி திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு. கேரள சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் மசோதாவுக்கு எதிரான தீர்மானம் மாநிலங்களவை முடிவுக்கு பிறகு அரபிக்கடலில் தூக்கி எறியப்படுவது உறுதி. கம்யூனிஸ்ட் கட்சி எம்பியின் பேச்சுக்கு கேரளாவை சேர்ந்த பாஜக எம்பி சுரேஷ் கோபி ஆவேச பேச்சு. மாநிலங்களவையில் ஆக்ரோஷமாக பேசிய திருச்சூர் எம்பி சுரேஷ் கோபியின் பேச்சுக்கு திமுக எம்பி திருச்சி சிவா கண்டனம். தனிநபர் குறித்த விமர்சனம் அவையில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் திட்டவட்டம். இந்தியா, தாய்லாந்து இடையிலான உறவு 100 ஆண்டுகளை கடந்த ஒன்று. கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் புத்த மதம் மூலம் இரு நாட்டு மக்களும் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் களை கட்டிய ராமாயண நாட்டிய நாடகம். கதாபாத்திரங்களை துல்லியமாக காட்சிப்படுத்திய கலைஞர்களை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பிரதமர் மோடி. பிரதமர் மோடியின் வருகையொட்டி வால்மீகி நாராயண சிறப்பு தபால் தலையை வெளியிட்டது தாய்லாந்து. 18ஆம் நூற்றாண்டின் சுவரோவியங்களை அடிப்படையாக கொண்ட அஞ்சல் தலை வெளியீடு. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை விரைவில் மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தேர்தல் நேரம் என்பதால் சட்டப்பேரவையில் கச்சத்தீவை மீட்க தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். வாஜ்பாய், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தீர்மானம் நிறைவேற்றாது ஏன் என்றும் திமுக அரசுக்கு சரமாரி கேள்வி. வக்ஃப் வாரிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று போராட்டம். சென்னையில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தல். கோவை மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தீவிரம். வாகன நிறுத்தம், பக்தர்கள் அனுமதி உள்ளிட்ட பணிகளில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிரானவர்கள் அனைவருமே இந்து மத விரோதிகள்தான். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக வரும் தகவல்கள் புரளி என்றும் ராஜா திட்டவட்டம்.
கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் மோடி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக வரும் 6ஆம் தேதி தமிழகம் வருவதன் எதிரொலி. பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்ட ராமேஸ்வரம், சுமார் 3500 போலீசார் தீவிர கண்காணிப்பு. உத்திரகோசமங்கை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மங்களநாத சாமி கோயில் கும்பாபிஷேக விழாவையொட்டி ராமநாதபுரத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. விடுப்பை ஈடு செய்யும் வகையில் மே 10ஆம் தேதி வேலை நாளாக கணக்கில் கொள்ளப்படும் என்றும் ஆட்சியர் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும். தவறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஆட்சியர் தர்பகராஜ் எச்சரிக்கை. உதகை, கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு. தமிழக அரசின் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கனமழையால் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளி நீர்வீழ்ச்சி. சாரல் மழையுடன் கூடிய ரம்மியமான சூழலை அனுபவித்து வரும் சுற்றுலா பயணிகள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதம். போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை. எதிர்கால இந்தியாவை கட்டமைப்பதில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்கள் மிக முக்கியம். டெல்லியில் நடைபெற்ற தேசிய இளைஞர் விருதுகள் வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேச்சு. தொடர் கலவரத்தால் மணிப்பூர் மாநிலத்தில் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி கண்டுள்ளதாக மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. 260க்கும் மேற்பட்டோர் பலியானதுடன் 60,000த்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்து சென்றுவிட்டதாகவும் விமர்சனம். மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களின் காயங்களுக்கு எதிர்க்கட்சிகளின் அரசியல் வசைப்பாடல்களால் ஒருபோதும் குணப்படுத்த முடியாது. சம்பந்தப்பட்ட இருவேறு சமூகங்களுடன் விரைவில் பேச்சு நடத்தப்படும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டிற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலடி. டெல்லியில் பட்டாசுகள் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும். பசுமை பட்டாசுகள் விற்பனைக்கு அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி விழா கொண்டாடப்படுவதன் எதிரொலி. வண்ண விளக்குகள் அலங்காரத்தில் பிரகாசித்த ராமர் கோயில். மேற்கு வங்கத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி 25,000 ஆசிரியர்களை உச்சநீதிமன்றம் பணி நீக்கம் செய்த விவகாரம். இந்த உத்தரவில் பாரதிய ஜனதாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சதி செய்துள்ளதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. ஆந்திர மாநிலம் பார்வதிபுரம் பகுதியில் 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். 395 கிலோ எடையிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. பேரிடரால் கடும் பாதிப்பை எதிர்கொண்ட மியான்மரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3185ஆக அதிகரிப்பு. சுமார் 5000 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக தகவல். மியான்மரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு சிறப்பு முகாம்களில் அனுமதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் இந்திய ராணுவ குழு. ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் எக்ஸ்ரே அறுவை சிகிச்சைகள் மூலம் சிறப்பு கண்காணிப்பு. பரஸ்பர வரி விதிப்பு என்ற வர்த்தக போரை அதிபர் டிரம்ப் கையில் எடுத்ததன் எதிரொலி.
ஐரோப்பா, ஜப்பான், இந்தியா என உலகம் முழுவதும் பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சி. அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பால் சந்திக்கப் போகும் பாதிப்புகள் என்ன? இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட 27% வரி குறித்தை மதிப்பீடு செய்து வருவதாக மத்திய நிதித்துறை ஆணைய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி திட்டவட்டம். கிரீஸ் நாட்டின் ஏகன் கடல் பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழப்பு. உயிருக்கு போராடிய அகதிகள் 20க்கும் மேற்பட்டோரை பத்திரமாக மீட்டது அந்நாட்டு கடலோர காவல்படை. ஐஸ்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு. கட்டிடங்கள் குலுங்கியதால் சாலையில் தஞ்சமடைந்த மக்கள். மும்பையில் நடைபெற்ற 15வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியை 80 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். வெற்றிக்கு 201 ரன்கள் தேவை என்ற நிலையில் 120 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஹைதராபாத் அணி. மகனுக்கு கார் ரேஸ் ஓட்ட பயிற்சி கொடுக்கும் நடிகர் அஜித் குமார். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல்.